இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே இரவில் கரையை கடக்கிறது ஃபெய்ஞ்சல் புயல். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்திற்கு நாளை சிவப்பு எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகரில் இடைவிடாமல் வெளுத்து வாங்கும் கனமழை. மின்சார ரயில்கள் ரத்து, விமான சேவைகள் பாதிப்பு. முழுமையான நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மருத்துவ முகாம்களை நடத்தவும் ஸ்டாலின் உத்தரவு. சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். வணக்கம். வணக்கம். ஃபெய்ஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே இன்று இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாமல்லபுரத்தில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த 23ஆம் தேதி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று புயலாக உருவாகியுள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 80 கிலோமீட்டர் மற்றும் மாமல்லபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்த புயல் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. புயலின் தாக்கத்தால் மரக்காணம் பகுதியில் பலத்த காற்று வீசி வருகிறது. காற்றில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் மரக்காணம் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சாய்ந்த மரங்களை வெட்டி அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபெய்ஞ்சல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் நிலையில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், தருமபுரி, தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். மாமல்லபுரம், காரைக்கால் இடையே புயல் கரையை கடக்கும் போது திருவள்ளூர் முதல் மயிலாடுதுறை வரை 90 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. புயல் நெருங்கி வரும் நிலையில் புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. சூறைக்காற்றுடன் கனமழையும் பெய்து வருகிறது. மாமல்லபுரம், கல்பாக்கம் பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக பல அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புகின்றன. சூறாவளி காற்றும் வீசி வருகிறது. ஃபெய்ஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கோயம்பேடு, எழும்பூர், பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், அம்பத்தூர், அண்ணாநகர் உட்பட பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கொட்டும் மழையிலும் சென்னை மாநகராட்சி ஊழியர்களும் தூய்மை பணியாளர்களும் இடைவிடாமல் களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேளச்சேரி, ராம்நகர் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றினர். சென்னை பெசன்ட் நகரில் சாலையில் விழுந்த மரம் உடனடியாக வெட்டி அகற்றப்பட்டது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் மழை வெள்ளத்தில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்கின்றன. குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் உடனுக்குடன் அகற்றி வருவதால் மழைநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டுள்ளது.
தாம்பரம் சானிட்டோரியத்தில் காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. இதுபோல் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையின் தரைத்தளத்தில் தண்ணீர் தேங்கியதால் நோயாளிகள் பாதுகாப்பாக முதல் தளத்திற்கு மாற்றப்பட்டனர். சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பெரும்பாலான பேருந்துகளில் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் பயணித்தனர். பலத்த காற்றுடன் மழை பெய்வதால் பறக்கும் ரயில் சேவை பகல் 12:15 மணி முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் புறநகர் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தண்ணீர் புகுந்ததால் திரிசூலம் ரயில் நிலையத்தில் புறநகர் ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை விமான நிலையத்தில் இரவு 7 மணி வரை விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 18 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் விமான பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மெரினா கடற்கரையில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் போலீசார் தடை விதித்துள்ளதையும் மீறி சிலர் அங்கு செல்ஃபி எடுத்து வருகின்றனர். கொரட்டூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பெரம்பூர், புளியந்தோப்பு, ஓட்டேரி பகுதிகளில் சாலைகளில் ஆறு போல் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ராயபுரத்தில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அப்பகுதியினர் தங்களது கார்களை மேம்பாலத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். அசோக் நகர் பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தியாகராய நகர் மேட்லி சாலையில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்கியதால் பாதை மூடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் உத்தண்டி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போயும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம கரை திறக்கல இருந்தாலும் மக்கள் மீன் வருவாதாரம் கிடையாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மீனவருக்கு ஒரு இது இருக்குது. வீட்டிலே குடிசை மாட்டில் இருக்கிறோம், எதுவும் இல்லை. ஆனால் இன்னும் போக காற்று அதிகமாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுபோல் பழவேற்காடு ஏரியும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. பொன்னேரியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. ஆவடி, பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை நீர் தேங்கியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக ஆவடியில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கனமழை பெய்யும் மாவட்டங்களில் முழுமையான நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் தொற்று நோய்களை தடுக்க மருத்துவ முகாம்களை நடத்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னை எழிலகத்தில் அமைந்துள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திற்கு இன்று சென்ற அவர் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் உரையாடி மழை முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். மழை காலத்தில் தொற்று நோய்கள் ஏற்படுவதை தடுக்க மருத்துவ முகாம்களை நடத்த அறிவுறுத்திய திரு ஸ்டாலின் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களில் இன்று இலவசமாக உணவு வழங்கவும் உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள மாவட்டங்களில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார். கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் எதுவும் வரவில்லை. எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. சென்னையில் எங்கே தண்ணி தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அதுக்குரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் எங்கள் செய்தி. அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக் கொள்வோம். பின்னர் சென்னை பாரிமுனையில் உள்ள நீரேற்று நிலையம், அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவுநீர் உந்து நிலையம் ஆகியவற்றை திரு ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்காக ராயபுரம் சூரிய நாராயணன் தெருவில் உணவு தயாரிக்கப்படும் சமையல் கூடத்தையும் அவர் பார்வையிட்டார்.
முதலமைச்சரது உத்தரவின்படி செங்கல்பட்டு மற்றும் சென்னைக்கு தலா 3 குழுக்கள், கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு தலா 6 என 18 பேரிடர் மீட்புக் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். மாநகரில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த 193 பேர் அழைத்து வரப்பட்டு 8 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், சாலைகளில் தேங்கிய மழைநீர் 1700 மோட்டார் பம்புகளை கொண்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அம்மாவட்டத்தில் பரந்தூர், வாலஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது. மக்கள் வெளியே செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். செங்கல்பட்டு மற்றும் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டியது. சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கருங்குழியில் மரம் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. பாலாற்று பாலத்தில் வாகனங்களை இயக்க முடியாத அளவிற்கு சூறைக்காற்று வீசி வருவதால் ஓட்டுநர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவள்ளூர், திருத்தணி, திருவாலங்காடு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, ஆரணி, சேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாமல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. வந்தவாசி, பஜார் சாலை, தேரடி பகுதிகளில் ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் காய்கறி மற்றும் மளிகை கடைகளில் வியாபாரம் முடங்கியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 92 ஏரிகள் நிரம்பியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், சித்தலிங்கமடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினத்தில் ஒரு வாரமாக பெய்த தொடர் கனமழையால் மணக்காட்டான் வாய்க்கால் தரைப்பாலம் மூழ்கி 4 அடி உயரத்திற்கு தண்ணீர் ஓடுகிறது. ஐந்து நாட்களாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதால் மழை நீரில் மூழ்கியுள்ள வயல்களுக்கு செல்ல முடியவில்லை என்ற விவசாயிகள் அங்கு உயர்மட்ட பாலம் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை நீர் தேங்கியுள்ளதால் செட்டிப்புலம், மகாராஜபுரம், கரியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் சம்பா சாகுபடி பாதிக்கப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீண்ட காலமாக சிறைக்காவலில் உள்ள விசாரணை கைதிகளுக்கு பிணை வழங்க உயர்நீதிமன்றங்கள் மறுப்பது குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் 6 கள்ள நோட்டுகளை வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சங்கரம் சதாசிவம் சூரியவன்சி என்பவருக்கு ஜாமீன் வழங்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அவரது மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் திரு அபய் ஸ்ரீனிவாஸ் ஒகா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மஷிஷ் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் வெவ்வேறு உயர்நீதிமன்றங்கள் ஜாமீன் மனுக்களை ரத்து செய்யும் போது வழக்கு விசாரணையை குறித்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று ஒரே பாணியில் உத்தரவு பிறப்பித்ததாக தெரிவித்தனர். ஜாமீன் மனுவை நிராகரித்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆறுதல் அளிக்க விரும்புவது போல வழக்கு விசாரணையை விரைவாக நடத்த உயர்நீதிமன்றங்கள் உத்தரவிடுவதாக அவர்கள் கருத்து தெரிவித்தனர். விசாரணை நீதிமன்றங்களில் இதே போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இதுபோன்ற உத்தரவுகள் அவற்றின் அலுவல்களை பாதிக்கும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மனுதாரருக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் ஜாமீன் வழங்காமல் சிறைக்காவலில் வைப்பது விதிவிலக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள்.
கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை நிதி முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு சந்தீப் கோஷ் மீது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் ஏற்கவில்லை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி அந்த மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்குடன் மருத்துவமனை முறைகேடுகள் தொடர்பான வழக்கையும் சிபிஐ விசாரித்து வருகிறது. நிதி முறைகேடு வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட 125 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையில் திரு சந்தீப் கோஷ் உள்ளிட்ட 5 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அரசு ஊழியர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முன் அனுமதி பெறாததால் அதை ஏற்க சிறப்பு நீதிமன்றம் மறுத்துள்ளது. ஒடிஷா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கின் ஆலோசகரான திரு வி.கே. பாண்டியனின் மனைவியான IAS அதிகாரி திருமதி சுஜாதாவுக்கு கூடுதல் விடுப்பு வழங்க மாநில அரசு மறுத்துள்ளது. ஏற்கனவே 6 மாதம் விடுப்பு எடுத்திருந்த அவர் மேலும் 6 மாதம் விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தார். அவரது கோரிக்கையை நிராகரித்த ஒடிஷா அரசு உடனடியாக பணியில் சேர உத்தரவிட்டுள்ளது. திரு வி.கே. பாண்டியன் IAS பதவியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் திரு நவீன் பட்நாயக்கின் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கிய பங்காற்றியது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே அரசியல் மற்றும் வெறுப்பு பேச்சுகளை தடை செய்ய தேவஸ்தான அறங்காவலர் குழு முடிவு செய்துள்ளது. திருமலையில் தரிசனம் செய்யும் அரசியல் தலைவர்கள் பின்னர் கோயில் முன் செய்தியாளர்களிடம் பேசும்போது அரசியல் விமர்சனங்களை செய்கின்றனர். இவ்வாறு பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அருகே சாணமாவு வனப்பகுதியில் தஞ்சமடைந்த யானை கூட்டம் தேனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊடேந்துர்கம் வனப்பகுதியில் இருந்து 2 நாட்களுக்கு முன்பாக வந்த 40 யானைகள் கிராமங்களில் புகுந்து ராகி மற்றும் நெற்பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானைகளை பேவநத்தம் வனப்பகுதிக்கு விரட்டினர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் அருகே மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரை யானை ஒன்று துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் வாகனத்தை வேகமாக இயக்கியதால் காரில் இருந்தவர்கள் தப்பினர். திருச்செந்தூரில் சுப்பிரமணியம் சுவாமி கோயில் கடற்கரையில் சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாகவே மாலையில் கடல் உள்வாங்கி காணப்பட்டது. இந்நிலையில் இன்று நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயாக்கோவில் வரை கடல் பகுதியில் உள்ள பாறைகள் வெளியே தெரிகின்றன. ஆபத்தை உணராமல் சிலர் பாறைகளின் மீது நின்று கடலை ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,200 ரூபாயாகவும் 1 கிராம் 7,150 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே இன்றிரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழை பெய்யும் மாவட்டங்களில் முழுமையான நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு மருத்துவ முகாம்கள் நடத்தவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.